வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து 2 நாள் கேப்பு. சிவாஜி படத்தில் தான் ஒரு டயலாக் வரும், கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து ஆப்பைக்கிறிய சிவாஜி அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு 2 நாளாக. ஸோ பெருசாக நான் வந்து நியூஸுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து சார்ட்டில் வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியும். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் குரூடாயில் பற்றின ஒரு சார்ட் வந்து போட்டிருந்தோம். அதாவது ரெசன்ஸ் நமக்கு வந்து ஒரு $95 ஒரு $100 வந்து ரெசன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து உடச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது, நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த சார்ட்டை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். நிஃப்டி வந்து ஒரு 22,000 20,000 இந்த ரேஞ்ச் வந்து போகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த 2 வீடியோ வந்து போடும்போதும் நான் வந்து நியூஸ் ரிலேட்டடாக எதுவுமே நான் வந்து பார்க்கல, உங்களுக்கும் நான் வந்து ஷேர் வந்து பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்லேயே நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நியர்லி ஒரு 700 பாயிண்ட் நிஃப்டி மட்டுமே வந்து ஒரு கேப் டவுன் வந்து அன்றைக்கி வந்து நடந்துருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் 700 பாயிண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதிகம். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கேப் டவுன் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, அப்போ கொஞ்சம் பெரிய கேப் டவுன் வந்து ஆயிருந்தது. அதுக்கடுத்த கேப் டவுன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஆயிருக்கு. பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருடாயிலோட ப்ரைஸ் வந்து ஒரு $100 மேலே வந்து ட்ரேட் ஆனது தான். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, ஸோ குரூடாயில் தான் வந்து மொத்த ஃபினான்ஷியல் வேர்ல்டையும் வந்து கட்டி ஆளுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குரூடாயில் தான் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் டீசலாக வந்து மாறுது. அந்த பெட்ரோல் டீசல் தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணுறோம். ஃப்ளைட் இருந்தாலும் சரி, வெஹிக்கல்ஸ் இருந்தாலும் சரி. அப்போ இங்கே ஏதாவது சின்னதாக ஒரு அடி விழுந்தது அப்படின்னா ஒவ்வொரு காரோலையும் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் வந்து ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருள்களை நாம் வந்து விற்கும் போது நம்மளோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை வந்து ஏற்றியே ஆகணும், அந்த ரேஞ்சில் வந்து நகர்த்தப்படும். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் வந்து பண்ணியிருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட் வார் அப்படின்னு தான். ஸோ ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஒரு கன்ஃபார்மாக வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கும். செகண்ட் டைம் வந்து தேர்ட் டைம் வந்து அப்படியே அந்த ரியாக்ஷன் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கொஞ்சம் பெருசானது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் வந்து அவங்க வந்து அடிச்சுக்கிட்டது எல்லாமே வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் பக்கம் வந்து யாருமே வந்து கையே வந்து வைக்கலை. ஆனால் இப்போ இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஆயில் ரிசர்வ்ஸ் மேலேயே வந்து கை வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுருச்சு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து குரூட் ஆயில் வந்து ஒரு $100 மேலே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான ரீசன். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ருப்பீஸோட வேல்யூ வந்து கம்மியாகிருக்கு. ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா $1 நாம் வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா நாம் $92.52 நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளோட காசோட அந்த மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையுது. இதுவே நம்ம $1 நம்ம வந்து $1 கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு நெக் டு நெக் இருக்கிறோம், நாம் வந்து சம பலத்தோடு இருக்கிறோன்னு அர்த்தம். இதுவே $1 நாம் $92 கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக US டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளோட மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையுது. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பிரச்சனை வந்து கொடுக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் யாருனா வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வெறும் இந்த USD INR வச்சே நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு பெருசாக பேங்க் நிஃப்டியில் வந்து யாரும் வந்து ட்ரேட் எடுக்கிறதில்ல, அதனால் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணலை, பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று வீடியோ போடும்போது சத்தியமாக வந்து நான் வந்து இந்த மார்க்கெட்டோட நியூஸு அது இது லொட்டு ரிஸ்க்லாம் நான் எதையுமே வந்து பார்க்க கிடையாது. சும்மா நம்ம வந்து
வீக்லி அனாலிசிஸ் வீடியோ தான் போடலாம் அப்படின்ட்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து உக்காந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எக்ஸாக்ட்லி வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து இருந்தது. ஸோ இதை வந்து உடைச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வந்து ரிஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மந்த்லி சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போனேன். ஸோ மந்த்லி சார்ட் வந்து பண்ணும்போது ரொம்ப வந்து வித்தியாசமாக சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தோணுச்சு. அதை தான் வந்து நம்ம நேற்று வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு சப்போர்ட்டில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேற்று வீடியோவில் சொன்னது தான். ஸோ நமக்கு வந்து இந்த 24,350 இது வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்தது ஸோ 22,000 அல்லது வந்து ஒரு 20,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமில் அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் ஜோன் எங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 22,000 தான் வந்து டிமாண்ட் ஜோன் வந்து இருக்குது. நாம் நினைக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து நினைப்பாங்க, நாம்ளே இந்த விஷயத்தை வந்து நினைக்கிறோம் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து நினைக்காம வந்து இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நேற்று அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கும் அப்படிங்கலாம் நான் வந்து எதிர்பார்க்கல. ஓகே, சரி, ஓகே, நடந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,700 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு தான் டெய்லி டைம் ஃப்ரேமில். இந்த இடத்துல நமக்கு வந்து அகெயின் நமக்கு வந்து நிறைய கேப்புகள் வந்து க்ரியேட் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப்பு, அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இன்னொரு கேப் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ கேப்புகள் அதிகமாக அதிகமாக வாலட்டிலிட்டி அதிகமாகும். வாலட்டிலிட்டி அதிகமாக மார்க்கெட்டில் இந்த கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பெரிய பெரிய கேண்டல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும்போதே நான் வந்து சொன்னேன் இல்லையா, மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, யாரும் வந்து ஹோல்டு வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஹோல்டு வந்து பண்ணாதீங்க, தேவையில்லாமல் ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாற்றுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து ஒரு கால் ஆப்ஷன்லாம் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வந்து அடி வந்து விழுந்திருக்கும். என்னால் முடிஞ்சது ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடிகிறது தான். அதுக்கு மேலே வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ நிஃப்டி 50 ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,700. ஸோ அந்த லெவலை வந்து உடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அகெயின் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த கேப் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,450 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 450 பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த 450 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வேல்யூவாக வந்து ஒர்க் அவுட்டும் வந்து ஆகும். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப்பையும் ஃபில் பண்ணணும், இந்த டவுன் மூக்கும் வந்து ஒரு புல் பேக்கும் வந்து கொடுக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கணும் அப்படின்னா அகெயின் மார்க்கெட் வந்து 24,450க்கு வந்து மூவ் ஆகணும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, மார்க்கெட் அகெயின் வந்து இதுக்கு மேலே ஒரு ஒஸ்ட்டான ஒரு நியூஸ் வந்து வருது, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணும். ஸோ அப்படி ரியாக்ட் பண்ணுற சுச்சுவேஷனில் நமக்கு வந்து இந்த 23,700 வந்து உடைக்கப்படும். அப்படி உடஞ்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2-3 கேப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 22,000 தான் வந்து இருக்குது. அப்போ இன்னும் நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. மார்க்கெட்டோட இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த சார்ட்டெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது ஸோ நாம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் போக போகுது அப்படின்ட்டு யாரும் வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து உக்காண்ட்ருக்காதீங்க. அப்படியும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகாது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துலையும் கேப் இருக்குது, இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கேப் இருக்குது. அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு வந்து இருக்குது. அப்போ கேப் அப் ஆகுமா கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 23,800 23,700 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு
4850 இருக்குது. இப்போதைக்கு லோ வந்து 23,700. இந்த ஹை அண்ட் லோ நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா ஹை அண்ட் லோவுக்கு ஒரு புல் பேக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு 24,450 அப்படிங்கிற ஏரியா வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கேப்பும் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து இன்னையோட லோ இருக்கு இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டில். எக்ஸாக்ட்லி வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும், அப்படியே நெகட்டிவ் போகும், அப்படியே பாசிட்டிவ் போகும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு நெரட்டிவும் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. எல்லாமே இனிமேல் வந்து எல்லாம் இந்த கேப் டவுன் கேப் அப்பில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் முன்னாடி வீடியோலையும் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ட்ரெண்டே போனாலும் நம்மளால் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ண முடியாது. ஒரு கேப் அப்பில் போயிட்டு அங்கேருந்து வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து மார்க்கெட் இந்த பக்கம் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருந்தாலும் செல்லிங் தான் வந்து அடித்து வச்சுருந்தாங்க. அகெயின் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது, அதுக்கு இன்னும் மார்க்கெட் பயங்கரமாக வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது. ஒரே நியூஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நமக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு அப்பன் மாதிரி வந்து இன்னொரு நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த ரியாக்ஷன் வந்து இருக்கும். அதனால் வந்து புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு ஆயில் ரிசர்வ் வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் வந்து பிரச்சனை. ஏன்னா இப்பயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் கேஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக வந்து இருக்குது. நமக்கு வந்து சமையல் எரிவாயு பார்த்திங்க அப்படின்னா சிலிண்டருக்கு 60 ரூபா பக்கம் வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் தான். நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த புல் பேக் லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,450 ரேஞ்சில் வந்து இருக்குது. மறுபடியும் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 23,700 இருக்குது. அதை உடச்சாங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 23,450 ஒரு 23,250 வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்றைக்கி வந்து ஃபார்ம் ஆயிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கேப் டவுன். அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆயிருந்தது. அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடச்சிக்கிட்டு வந்து ப்ளஸ் மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்துச்சு. ஆனால் ஸோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நம்மளால் வந்து வர முடியாது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கன்சிடரும் வந்து பண்ணணும். ரெண்டு விஷயமும் நம்ம வந்து பண்ணணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போ ஒரு அப் ட்ரெண்டு ஒரு 250 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கணும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வந்து வைக்கணும். எப்போ வேணால் மார்க்கெட் வந்து திருப்பிட்டு வந்து போகலாம். அப்போ இதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 24,200 வரைக்கும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 23,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போயிருச்சு, ஆனால் மறுபடியும் வந்து கன்டினியூ ஆகும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு கேரண்டி வந்து இல்லை இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 24,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லை இந்த மூவ் டோட்டலாக வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ஸோ ப்ரைஸை மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறக்குறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. அப்போ கீழே இறங்குச்சு அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இறங்கும் அப்படிங்கிற ஒரு முடிவு இப்பயே நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,850 வந்து ஏரியா இருக்கு இல்லையா, அதை உடச்சாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நல்ல ஒரு கேப் டவுன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு, மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு புட் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்திருப்பீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே மறுபடியும் வந்து கீழே போச்சா, போகவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம எப்போயும் சொல்கிறோம் கேப் டவுன் ஆயிடுச்சு அப்படி தான் உடனே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து போகாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் வந்து அதாவது ஒரு கேப் டவுனுக்கும் கேப் டவுன் ஆனாலும் சரி ஒரு கேப் அப் ஆனாலும் சரி உடனே வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் நாம் வந்து காட்டக்கூடாது. கொஞ்சம் வந்து டைம் வந்து பாஸ் பண்ணணும். குறைந்தபட்சம் ஒரு 10 மணி ஒரு 10:30 வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு லோவை மார்க் பண்ணிக்கிட்டு அதை வந்து கடந்து மார்க்கெட் வந்து நகர்ந்து போகுதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
அல்லது வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த லோயர் லோ அப்படிங்கிறது கண்டினியூவாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டான ட்ரேடில் நாம் வந்து உள்ளே போக மாட்ட முடியும். இல்லை அப்படின்னா நாம் தப்பான ட்ரேடில் போய் வந்து மாட்டிக்குவோம். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த 2 பெரிய கேண்டில் பார்த்த உடனே கேப் டவுன் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து நெகட்டிவ், நம்ம என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் போயிடலாம். வேலைக்காச்சா இன்றைக்கி ஒரு வேலைக்கும் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வாட்ஸ்அப் சேனலில், லோயர் லோ போகலை அப்படின்ட்டு. பெருசாக யாரும் அது கண்டுக்கிட்ட மாதிரியே வந்து தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன் சைடு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு மெசேஜ் வந்து பண்ணுறீங்க. புட் ஆப்ஷனை வந்து எடுத்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே என்னால் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடம், அதாவது ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் ஒரே 2 கேண்டில் மட்டும் தான் வந்து நெகட்டிவாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் வந்து ஆயிருந்தது. அதனால தான் வந்து இந்த லோயர் லோ ஃபார்ம் ஆகுதா, கேப் டவுன் ஆனாலும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்படி இல்லையா, மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கா, ஓப்பனிங் ஹைலோ வந்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு எந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குதோ அதை வந்து பாருங்கள். இது ரெண்டுமே நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த டேட்டை நம்ம வந்து அவாய்ட் வந்து பண்ணிடணும். இல்லை அப்படின்னா தப்பான ட்ரேடில் வந்து மாற்றுறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 24,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,900 வந்து இருக்கலாம். 23,900 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,750 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 24,250 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் தான் நமக்கு வந்து கிடச்சிட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு 10.50க்கு சட்டனாக ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இங்கே எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகலை. ஸோ லோயர் லோ அப்படிங்கிறது நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா 55,300 வந்து இருக்குது. அதை உடச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு 55,200க்கு போகணும். அதை உடச்சிக்கிட்டு 55,100க்கு வரணும். அதை உடச்சிக்கிட்டு 55,000க்கு கீழே போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு லோயர் லோ. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நமக்கு எங்கேயுமே லோ வந்து கட் பண்ணுறது கீழே போகலை. ஸோ அப்போ இந்த இடத்துல லோயர் லோ அப்படி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 56,300 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,800 வந்து இருக்கலாம். 55,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,500 55,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 56,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். அது சின்னதாக ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி மேலே வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 78,000 நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 77,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,200 ஒரு பிரேக் டவுன் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 76,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,400 500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிட் கேப் டீம். ஸோ மிட் கேப் டீம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 12,700 கிட்ட வந்து ஓப்பன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு ரெக்கவர் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 12,850 வந்து இருக்கலாம். 12,850 வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 12,750 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 13,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,100 13,150 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அந்த கேப் டவுன் வந்து அப்படியே கண்டினியூ ஆகாமல் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த புல் பேக் அப்படிங்கிறது இந்த டேவோட ஓப்பனிங் வரைக்குமே அந்த புல் பேக் வந்து போயிருக்கு. ஸோ இந்த அமைப்பு அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நாளைக்கு கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா அந்த கேப்புகள் இருந்துச்சு இல்லையா, அந்த கேப்புகள்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நாளை மறுநாள் அல்லது இந்த வீக் ஃபுல்லாக வந்து அந்த கேப்புகள் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் பின் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது, புரிஞ்சுக்குங்க. அப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.